சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்டம் மூலம் அனுர அதிரடி அறிவிப்பு. உச்சம் தொடும் வெப்பம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சங்க தரப்பினரின் வேட்புமனு நிராகரிப்பு, சாதகமான பதிலை வெளியிட்ட சட்டத்தரணி. விரைவில் ஆட்சியை கைப்பற்றுவோம், நாமல் அம்பாந்தோட்டையில் சூளுரை. தேசபந்து தென்னகோன் பதவி நீக்கம், வெடித்தது புதிய சர்ச்சை. தென்னிலங்கையில் இன்று காலை துப்பாக்கி சூடு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்டமூலம் ஏப்ரல் 8 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறை வெளிப்பிட்டிய பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், திருடப்பட்ட குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்டத்தை வரும் 8 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்கள் தாய்நாட்டின் சட்டத்தில் ஆட்சியையும் இறையாண்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதே எங்கள் எதிர்பார்ப்பு. அதே நேரம் 2026 வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும். இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும். ஜப்பானிய அரசாங்கம் 11 திட்டங்களை கைவிட்டது. JICA வங்கியால் கடன் வழங்கப்பட்ட 11 திட்டங்கள் நிறுத்தப்பட்டன. ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் 11 திட்டங்களை தொடங்க ஒப்புக்கொண்டது. அதாவது பொருளாதாரம் நிலையாக உள்ளது. கடவத்தை மேரிகம நெடுஞ்சாலை பகுதி சீனாவின் எக்ஸிம் வங்கியிடம் இருந்து கடனை பெற்று கட்டப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாடு வங்குரோத்தானது, கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டது. அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. 5600 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம். சீன நிறுவனத்திற்கு ஒரு நாளைக்கு 21 மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும். சீன அரசாங்கத்துடன் மீண்டும் பேசிய பிறகு எங்கள் பயணத்தின் போது தடைப்பட்ட நெடுஞ்சாலை உட்பட தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்கவும் 76 புதிய திட்டங்களை தொடங்கவும் இணக்கம் ஏற்பட்டதென தெரிவித்தார். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரஹமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில், இந்த நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படலாம். இதற்கு பிரதான காரணம் பருவகால சூழ்நிலையாகும். இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு இருக்கும். எனவே மக்கள் வெட்டுவெளிகளில் வேலை செய்பவர்கள் போதிய அளவு திரவங்கள் மற்றும் நீரை அருந்த வேண்டும். முடிந்த போதெல்லாம் நிழலான இடத்தில் ஓய்வெடுக்கவும். நீங்கள் வெளிநிற ஆடைகளை அணியலாம். நோயுற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மலித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிறப்பு சான்றிதழ்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் அனைவருக்கும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என நம்புவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி M. நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், பிரஸ்தாப கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் பிறப்பு சான்றிதழின் புகைப்பட நகல்களுக்கான நிராகரிப்பு அனைவருக்கும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என தாம் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் இறுதி நிலைப்பாடு ஏப்ரல் 1 உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று அரசு தரப்பு சட்டத்தரணி உறுதியளித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ MP சூளுரைத்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம். 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதை போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம். ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் என தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் செயல் என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் நீதியமைச்சர் மேலும் கூறியதாவது, தற்போது பிரச்சினை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபராக நியமித்தது. அந்த நியமனத்தை மேற்கொள்ளும் போது அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபர் அல்ல. நீதிமன்ற உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டு தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு பிரேரணை சமர்ப்பித்துள்ளனர். 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் அத்தகைய பிரேரணையை அப்போது பதவியில் இருந்த காவல்துறை அதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். அதன்படி உயர்நீதிமன்றத்தால் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது அரசியலமைப்பு சட்டத்தின் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க சிரேஷ்ட அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழுள்ள விதிகளுக்கு முற்றிலும் முரணானது. அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே உயர்நீதிமன்றம் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. மறுபுறம் காவல்துறை அதிபரை பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறிப்பாக சபாநாயகரால் கணிசமாக குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகும். ஏனென்றால் அவர்கள் செய்யப்போவது எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லாத ஒரு செயலாகும் என தெரிவித்தார். வீடொன்றில் இருந்த நபர் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை அம்பலாந்தோட்டை காவல்துறை பிரிவின் ஹொக்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த நபர் அம்பலாந்தோட்டை ஹொக்கல பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட தகராறு காரணமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்காக அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.